ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீராம விஜயம் பாகம் 34. ஒரு கவளம் சோறு கூட உண்ணாமல் 3 நாட்கள் ராமன் கடல் அரசனை குறித்து பிரார்த்தித்தான். ஆனால் சமுத்திர ராஜா அவரை கேளாமல் அலட்சியப்படுத்தினான். சினம் கொண்ட ராமன் அந்த கடலையே அழித்து வற்றச் செய்து விடுவதற்கென தனது வில்லை எடுத்தான். அதைக் கண்டு பயந்து நடுங்கி போன சமுத்திரராஜன், தயவு செய்து என் பிழையை மன்னித்து விடு ராமா, என்னை வற்ற செய்து விட வேண்டாம், நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் காத்திருக்கிறேன் என கெஞ்சினான். நல்லது, மன்னித்தேன். ஆனால் நான் இப்போது தொட்டுவிட்ட இந்த பானத்தை என்ன செய்வது? அழிக்க வேண்டுமென சங்கல்பம் செய்து நானேற்றி தொடுத்துவிட்ட இந்த பானத்தின் முடிவை என்னாலும் மாற்ற இயலாதே என ராமன் கேட்டான். மறு என்னும் அரக்கன் ஒருவன் இந்த கடலின் மேற்பகுதியில் இருந்து கொண்டு இந்த கடலில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கொன்று தின்று கொண்டிருக்கிறான். தயவு செய்து இந்த பானத்தை அவன் மீது ஏவி அவன் தலையை கொய்து விடு என சமுத்திரராஜன் கேட்டுக்கொள்ள, அதன்படியே ராமனும் அந்த பானத்தை எய்து அந்த அசுரனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். அந்த தலை விழும் பொழுது கடலின் ஒரு பகுதி நீரை அது குடித்து அந்த இடத்தின் ஆழத்தை குறைத்து காட்டியது. அதனால் அங்கே ஒரு நீர்ப்பாதை தென்பட்டது. இந்த தீர செயலை செய்த ராமனை தனது மருமகனாக போற்றி அவனுக்கு விலை உயர்ந்த பட்டு வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் கடலரசன் அளித்தான். கூட இருந்த வானரங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்கி ராமன் அவற்றை பெற்று அணிந்து கொண்டான். அந்த கோலத்தில் அவன் மிகவும் அழகுடன் திகழ்ந்தான். அந்த இடத்திலிருந்து, இவ்வளவு வானர படைகளுடன் நான் எப்படி அக்கறை செல்வது என ராமன் கேட்க, இதன் மீது கற்களாலும் மலைகளாலும் ஒரு சேதுவை, அதாவது பாலத்தை கட்டி அதன் மீது நடந்து அக்கறை செல்லலாம். அந்த பாலத்தை நலன் என்னும் வானரனின் கைகள் மூலமே கட்டச் செய். அப்போதுதான் அந்த பாறைகள் நீரில் மூழ்காமல் மிதக்கும். நலன் சிறு வயதனாக இருந்தபோது சால கிராமங்களை அன்றாடம் வழிபட்டு அவற்றை கடலில் எறிவான். அதை கண்டு மகிழ்ந்த ஒரு முனிவர் அவன் கைகளால் எரியப்படும் கற்கள் நீரிலும் மிதக்கும் என்னும் ஒரு வதத்தை தந்திருந்தார். அந்த கடலரசன் யோசனை சொல்லிவிட்டு கடலுக்குள் சென்று மறைந்தான். உடனே ராமன் நலனை அழைத்து, இந்த கடலை தாண்ட நாம் கற்களும் மலைகளுமாலான ஒரு சேதுவை கட்ட வேண்டும். அந்த பாறைகள் கடல் நீரில் மிதக்க வேண்டும். அதை உன் கைகளால் மட்டுமே செய்ய இயலும். எனவே நீ இதர வானரங்களை அழைத்து கற்களை கொண்டு வரச் செய்து அவற்றை உன் கைகளாலேயே கட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என சொன்னான். இதை கேட்ட நலனுக்கு பெருமை பிடிபடவில்லை. தன்னால் தவிர யாராலும் இந்த சேதுவை கட்ட முடியாது என கர்வம் கொண்டான். வானரங்களை அழித்து அதற்கான கற்களை கொண்டு வந்து தனதருகே அடுக்கச் சொல்லி கட்டளையிட்டான். அவ்வாறே வானரங்களும் கொண்டு வந்து தனதருகே குவித்தன. நலன் அவற்றால் பாலம் கட்ட தொடங்கினான். ஆனால் அவன் கட்டிக்கொண்டிருந்த பாலத்தை அங்கிருந்த மீன்கள் உடனே தின்றுவிட்டன. என்ன செய்வதென தெரியாது நலன் திகைத்தான். அப்போது மாருதி அவனிடம், கர்வமே பேரழிவின் ஆரம்பம். நீ இன்றி இந்த பாலத்தை கட்ட முடியாது என கர்வம் கொண்டாய் அல்லவா? இப்போது என்ன சொல்கிறாய்? உன் கர்வத்தை விட்டொழித்து பணிவை கைக்கொள். ராமனின் பெயரை அந்த கற்களின் மீது எழுதி ஒவ்வொன்றாக கடலில் இடு. இப்படி செய்தால் மிக குறைந்த நேரத்திலேயே உன்னால் இந்த பாலம் கட்டி முடிக்கப்படும் என சொன்னான். அவன் சொன்னது போலவே நலன் செய்ய 100 யோஜனை நீள அகலத்தில் ஜூவலா என்னும் இடம் வரைக்கும் சேது எந்த தொந்தரவும் இல்லாமல் கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட சேதுவின் மீது நடந்து தானும் தனது படைகளுடனும் ராமன் கடலை கடந்து ஜூவேலா சென்றடைந்து அங்கே ஒரு முகாம் அமைத்து தங்கினான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.